Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahabihi ajma'in. தமிழக மண்ணில் வஹாபிசம் தரைமட்டமானதற்கு பெரிதும் காரணம் மக்களின் விழிப்புணர்வா வஹாபிகளின் சுயநலமா என்ற இந்த விவாதத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய கொள்கைகளை தமிழகத்தினுடைய மூலை முடுக்குகளிலெல்லாம் எடுத்துச் சென்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர் பிறந்தகை மௌலானா அல்ஹாஜ் ஹலகத் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர்களே, ஆன்றோர்களே, குறிப்பாக என்னுடைய பகுதியிலே செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய ஊரையும் சேர்ந்த மரியாதைக்குரிய பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதி எம்பி அவர்களே, என்னுடைய அணியை சார்ந்தவர்களே, எதிரணியிலே வீற்றிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களே, பெரும் திரளாக கூடியிருக்கக்கூடிய அன்பிற்கினிய பல்வேறு பள்ளிவாசனுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, ஜமாத்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறி எனது விவாதத்தை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. தலைப்பு என்னங்க? தமிழக மண்ணில் வஹாபிசம் தரைமட்டமானதற்கு பெரிதும் காரணம் மக்களின் விழிப்புணர்வா வஹாபிகளின் சுயநலமா? சுயநலம் என்பது பொதுவாக பலருக்கு இருக்கிறது. ஒரு சிலர்கள் சொல்லுவார்கள், எனக்கு கொள்கை வேஷ்டி மாதிரி, பதவி என்பது துண்டு மாதிரிம்பாங்க. கொஞ்ச காலம் பார்த்தா அந்த பதவிக்காக வேண்டி அவர்கள் அணியை மாறி இருப்பார்கள். மக்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள், இவர் சுயநலவாதி என்று சொல்லி. அப்ப எப்பொழுது அடையாளம் காண முடியும் என்று சொன்னால், ஒரு விழிப்புணர்வு இருந்தால்தான். சொல்வதையெல்லாம் நம்பிக்கிட்டே இருந்தா ஒரு சிலர் பேசுவாங்க, இப்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க, வெளியில உள்ளவங்க எல்லாம் நம்புவாங்க, கூட இருக்கக்கூடியவங்களுக்கு தெளிவா தெரியும் இவர் எப்படிப்பட்டவர் என்று. அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அவர்களுடைய அணி இரண்டாக பிரிந்தது. பிரிந்த பொழுது அந்த உணர்வு ஆபீஸ்ல வேலை செய்ததுல 90% இவர் பக்கம் இல்ல, எதிரணி பக்கம் போயிட்டாங்க. உண்மையிலே ஒருவன் நல்லவரா கெட்டவரா என்பதை முடிவு செய்யக்கூடியவர்கள் அருகில் இருக்கக்கூடியவர்கள். உண்மையிலே இவர் பேசக்கூடிய பேச்சுக்கும் செயலுக்கும் ஒத்திருக்கும் என்று சொன்னால் இவர் கூட இருந்திருப்பார்கள். ஆனால் வெளியில டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இவரை பேச்ச பார்த்துட்டு இவர் உண்மையானவர். கூட இருக்கவங்களுக்கு தெரிந்து போய்விட்டது. இப்ப விழிப்புணர்வு யாருக்கு முதலிலே வந்தது என்று சொன்னால், கூட இருக்கக்கூடியவர்களுக்கு முதலிலே விழிப்புணர்வு வந்தது. அது நாளடைவிலே பரவியது. எனவே ஒருவர் சுயநலவாதியை நாம் தெளிவாக அடையாளம் கண்டதற்கு பிறகு அதற்கு காரணமாக இருந்தது அந்த விழிப்புணர்வு தான். என்று சொன்னா, வீட்டுக்கு ஒரு விவகாரம் பிடிச்ச ஒரு கணவர் வந்தாரு. வந்து எனக்கு முட்டைய வையின்னு சொன்னாரு. அந்த அம்மா முட்டையை அவிச்சு வச்சிருந்தாங்க. இவர் எப்போதுமே விவகாரம் பண்றவர், என்ன முட்டையை அவிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டார். அடுத்த நாள் அந்த அம்மா பார்த்தாங்க, முட்டையை பொரிச்சு வச்சிருந்தாங்க. அடுத்த நாள் வந்தாரு, என்ன முட்டையை பொரிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா நேத்து முட்டைய நம்ம அவிச்சு வச்சிருந்தாலும் ஏன் அவிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டாரு. இன்னைக்கு பொரிச்சு வச்சிருக்கிறோம், இன்னைக்கு பொரிச்சு வச்சாலும் ஏன் பொரிச்சு வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தாங்க, ஒரு முட்டையை அவிச்சும் ஒரு முட்டையை பொரிச்சு வச்சிருந்தாங்க. இவர் வந்தவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவிக்கிற முட்டையை பொரிச்சு வச்சிருக்க, பொரிக்கிற முட்டையை அவிச்சு வச்சிருக்கேன்டார். அப்ப இந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, விவகாரம் பண்ணு தாள் வந்துட்டாரு, எப்படி வந்தாலும் ஏதாவது விவகாரம் பண்ணுவார். இல்ல, இது எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு இருக்குது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவையும் குறை சொல்ல மாட்டாங்க. இது ஒரு பெண்ணுடைய மனதை கவர்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன்மார்களுக்கு சொன்ன ஒரு அருமையான வழிமுறைகள். பிடித்தால் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. எனவே இப்பொழுது இதே போன்றுதான் அந்த அவிச்ச முட்டையை பொரிச்சு வச்சிருக்க, பொரிக்கிற முட்டையை அவிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அது மாதிரிதான் அந்த மக்கள் விளங்கி கொண்டாங்க. இவர் விவகாரம் பண்ணவர் முடிஞ்சு பண்ணிட்டாங்க, இவர் ஏதாவது விவகாரம் பண்ணுவாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழா நடந்தா மீலாது விழாவுக்கு என்ன ஆதாரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினார்களா? சஹாபிகள் நடத்தினார்களா? தாபியீன்கள் நடத்தினார்களா? ஏப்பா, தௌஹீத் எழுச்சி மாநாடு யார் நடத்தினா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினாங்களா? சஹாபிகள் நடத்தினாங்களா?
அப்ப மக்களே விளங்கிக் கொள்றாங்க. 2 மாநாடு நாங்க நடத்துவோம். ஒன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்துவோம், இன்னும் ஒன்னு சட்டசபை எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்துவோம். ஒரு பெரிய கூட்டத்தை காமிப்போம். அப்பொழுதுதான் கனிமொழி எம்பி முதற்கொண்டு எல்லாரும் எங்களை வந்து சந்திப்பாங்க. இடஒதுக்கீடு எங்களாலதான் கிடைச்சிச்சு. இறைநேசர்களை குறை சொல்கிறீர்கள், எல்லாமே அல்லாஹ்வை கொண்டு நடந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் இறைநேசர்கள். ஆனா எங்களாலதான் இடஒதுக்கீடு கிடைச்சிச்சுன்னு சொல்லி அல்லாஹ்வை மறந்து பேசக்கூடியவர்கள் இவர்கள். 90 லட்சம் பேரை ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன வீடியோ பிடிச்சு சிடி பிடிச்சு என்ன வசூலா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உடனே நீங்க சொல்வீங்க அந்த காலத்துல சிடி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. சரி, சிடி இல்ல, அவங்க எல்லாம் வசூல் வேட்டையா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் எங்க அணியில பேசின ஒருத்தர் சொன்னாரு, தொப்பி இல்லாம துழுவுறாங்க. அவங்கள இருந்து பிரிஞ்சு வந்தவங்களே சொல்றாங்க, அவரை விடுங்க, அவரு தொப்பி போட்டுக்கிட்டு மத்தவங்களை எல்லாம் தொப்பி போடாம வச்சிருக்காருன்னு சொன்னா, அவங்க அரபு நாடுகள்ல போய் இவங்க எல்லாம் முஸ்லீம்கள் இல்ல, தொப்பி போடாம இருந்தா தான் முஸ்லீம்கள் இல்ல, நான் முஸ்லீமா ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. விட்டுட்டு போங்க. யார் சொல்றா? யார் என்ன சொல்றா? அவர்களிடத்துக்கு வந்து பிரிந்து வந்தவர்களே சொல்கிறார்கள். எனவே ஒரு வசூலுக்கு யுக்தி என்னவென்ன பண்ண வேண்டுமோ அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மற்றவங்களை தொப்பி போடக்கூடாதுன்னு சொல்றது, தான் தொப்பி போட்டுக் கொள்வது பேச்சுக்கும் செயலுக்கும் முன்னும் பின்னும் முரணாக இல்லையா? நாகூரிலே இருந்து கொண்டு தௌஹீத்வாதிங்கிற, உண்மையிலே நாகூர் ஆண்டவங்களுக்கு அந்த இடம் கொடுத்தது யார்? தஞ்சை மன்னர் அல்லவா கொடுத்தாரு. அப்ப நாகூர் ஆண்டவங்க பிடிக்காட்டா, அப்ப நாகூர் ஆண்டவங்களுக்கு கொடுத்த அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி வெளியில வாவேன். இடம் பல லட்சம் போகும்ல, விடுவையா? விட மாட்டேன். அப்ப உனக்கு தேவை என்று சொல்கின்ற பொழுது, உனக்கு ஒன்று தேவை என்று வருகின்ற பொழுது அவற்றை விட்டுக் கொடுப்பதில்லை. எனவே இவற்றையெல்லாம் மக்கள் இன்றைக்கு விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள். எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, என்னங்க இந்த வழிமார்கள் எல்லாம் பள்ளிவாச இடத்துல வந்து அடங்கி இருக்காங்க. அப்பா, அந்த இடமே யாருக்கு வந்தது தெரியுமா? அந்த வழிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல அதற்கு பிறகு அந்த பள்ளிவாசல் வந்துச்சு. எனவே நம்முடைய இங்கே பேசியவர்கள் சொன்னது போல வழிமார்களை எதிர்க்கக்கூடியவர்களே இந்த வக்ஃபோர்டுக்கு வந்து வருவார்கள் என்று சொன்னால் விளங்கிக் கொள்வார்கள். எத்தனை இறைநேசர்களுக்கு எவ்வளவு இடங்கள் முன்னோர்களால் கொடுக்கப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்வார்கள். எனவே அந்த இறைநேசர்களுடைய அந்த இடத்தை, அந்த வக்ஃபு சொத்தை மட்டும் நிர்வகிப்பதற்கு நாங்கள் வருகிறோம். ஆனால் இறைநேசர்கள் தேவையில்லை என்று சொன்னால் இது முறையா? இது நெறிமுறையா? எனவே நம்முடைய இந்த காலகட்டத்தில் மக்கள் விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள். உண்மை என்ன என்பதை தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவேதான் இன்னைக்கு எல்லா பள்ளிவாசலையும் ஒன்று போட்டிருக்காங்க, 4 மதுஹபுகளை சேர்ந்தவர்கள் தொப்பி அணிந்தவர்கள் மட்டும்தான் இந்த பள்ளிவாசலில் தொழுவதற்கு அனுமதி உண்டு. இது மிகப்பெரிய வெற்றி அல்லவா? நாங்க இப்ப கடலூர்ல வருகின்ற பொழுது ஒரு பள்ளியில இறங்கி தொழுதோம். 3 மணிக்கு தஹஜ்ஜத் தொழுகிறோம். அந்த பள்ளியில எழுதி போட்டிருக்காங்க, இந்த பள்ளி சுன்னத் வல் ஜமாத் பள்ளி, தொப்பி அணிந்து தொழுக வேண்டும். இது இன்றைக்கு இருக்கக்கூடிய யாரு என்ன பேசினாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகிகளும் சமுதாய தனவந்தர்களும் இதுதான் சுன்னத் வல் ஜமாத், இப்படி நடந்தால் தான் எங்க பள்ளியிலே உமக்கு தொழுவதற்கு உரிமை உண்டு என்று ஆணித்தரமாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட்டார்கள். இந்த விழிப்புணர்வை பெற்றதின் காரணத்தால் வஹாபிசம் தரமட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி மீண்டும் அழைத்தால் வருவேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதெல்லாம் ஒரு வரலாற்று பதிவு. 21ஆம் நூற்றாண்டுல வஹாபிசம் வந்துச்சு. தமிழகத்து இஸ்லாமியர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆதாரம் என்ன? ஒவ்வொரு ஊர் பள்ளிவாசலும்